ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜெனரேஷன் டு ஜெனரேஷனோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஷாஷா பயங்கர ஷாக் ஆயிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தால லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பார்த்தா ஷிங்கு தான் வந்திருக்கா. என்னடா இது நம்ம எல்லைக்குள்ள யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். அது ராஜா ராணி ஜோடி தானான்னு ஷிங்கு கேட்க ஆரம்பிக்கிறா. ஷாஷா வேகமா எந்திரிச்சு யாரு உனக்கு ராணி வாய மூடுன்னு சொல்ல, எங்க ராஜாவை இவ்ளோ காப்பாத்தி கூட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் எங்க ராணி, ஊர் முழுக்க பரவிடுச்சு உங்க புகழ். யான் பெரியவரே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. உங்க மேல அவ்வளவு மரியாதை எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாங்க ராணி போலாம் அப்படின்னு கூப்பிட வேகமா நீங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ எதுவும் சொல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு ஷாஷா கேக்குறா. அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க நீங்க பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஊருக்குள்ள கிளம்பிட்டு இருக்காங்க. ஷாஷா நீங்க ஷிங்கு 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தொப்பி இருக்காருல அவர் உன்னை பாக்கணும்னு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஷிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. தொப்பி வந்துடுறாரு உள்ள. ஷாஷா எப்படிமா இருக்க யூச்சி எங்கன்னு கேட்டுட்டு பக்கத்துல இருக்க பையனை பார்த்து இது யாருன்னு கேட்க வராரு. கையில இருக்க அந்த கவரை பாத்துடுறாரு. யாங்கோடதாச்சே இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. யாங் அப்படிங்கிறது நம்ம நீங்கோட சித்தப்பா இருக்காருல்ல அவரோட செல்ல பேரு தான். உங்களுக்கு என் சித்தப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்க, இத கொண்டு வந்து என்கிட்ட காட்டினா நான் பிங்க் ஷூன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரொம்ப நல்ல பொண்ணு, அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், இது அவதான் எனக்கு செஞ்சு கொடுத்தான்னு என்கிட்ட பெருமையா சொல்லிட்டு இருந்தாம்மான்னு தொப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஷாஷா உட்காந்து கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பவே நினைச்சேன் என் ஃப்ரெண்டு எங்கேயோ போய் இறந்து போயிட்டான்னு, அது உண்மையாயிடுச்சு. அந்த பிங்க் ஷூவும் இறந்து போயிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்கலன்னு தொப்பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷாஷா நீங்க கிட்ட கேக்குறா தனியா உட்காந்துட்டு, ஒரு வேலை எங்க அத்தைய யாங்க அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா எதுக்கு அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொல்லணும், அத்தைய எதுக்கு கெட்டவன் கூட தனியா சண்டை போடுறதுக்கு அனுப்பணும், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. பிளாக் மாஸ்க் மேனு யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற மக்கள் நார்மல் உலகத்துக்கு போற பாதைய நான் அடைச்சிடுறேன். அப்படி அடைக்கிறதுனால இந்த 2 இடத்துக்கும் பிரச்சனை வராது பாரு. அப்புறம் நான் உன்ன ஊருக்கே தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஷாஷாவோட கைய புடிச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஷாஷாக்கு ஒரு கனவு வருது. அதுல அந்த பிளாக் மாஸ்க் போட்டிருக்கவன் முகத்தை கழட்டுற மாதிரியும் உள்ளுக்குள்ள நீங்கோட முகம் இருக்கிற மாதிரியும் கையில வெப்பன் எடுத்துட்டு வந்துட்டு ஷாஷாவை கொல்ற மாதிரியும் கனவு வருது. ஷாஷா வேகமா ஏஞ்சிடுறா. ஷாக் ஆயிடுறா. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறா. நீங்கோட ஆளுங்க சில பேர் வராங்க. உனக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு ஷாஷா கேக்குறா. இல்லையே எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். ஷாஷா மனசுக்குள்ள ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. என்னம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே ஓகே தான், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஷாஷா சொல்றா. கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், கிளம்புறேன்னு சொல்ற, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க கேக்குறான். இல்ல இப்பதான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன், உன் ஆளுங்கெல்லாம் இங்க நல்லா இருக்கிறத பார்த்தேன், யாருக்கெல்லாம் அடிபட்டு அதுவும் டீமன் தலைவனால அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஜஸ்ட் அப்பதான் யோசிச்சேன், எல்லா பாயிண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாரையோ கையில பிணை கைதியா புடிச்சு வச்சிருக்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, யாரு யூயூவா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. நீங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். பார்த்தா உண்மையாவே யூயூவையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் நீங்க புடிச்சு வச்சிருக்கான். அவங்க மட்டும் இல்ல, ஒரு இனத்துல இருந்தும் அந்த ஃபேமிலில இருக்கிற சில பேரை நீங்க புடிச்சு வச்சிட்டு இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல, சும்மா தான் புடிச்சு வச்சிருக்கேன், அவங்களெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். சும்மாவா, கிடையவே கிடையாது, ஏன் வச்சுக்கோ, ஏன் நீ அங்க மாட்டினல அதுவே ஒரு பிளான் தான், அந்த பிளான் படி நீ மாட்டினதை பார்த்துட்டு டீமன் தலைவன் என்ன நினைச்சிருப்பான், நீங்க மாட்டிட்டான், இனிமே ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒளிஞ்சிருந்த ஆளுங்க எல்லாம் வெளியே வந்திருப்பாங்க அட்டாக் பண்றதுக்கு. அப்போ உன் பிளான் படி உங்க ஆளுங்க எல்லாம் பாஞ்சு போயிட்டு அத்தனை பேரையும் கொண்டு போட்டிருக்காங்க. சோ எதிரி எல்லாமே ஒரே நாள்ல கிளீன் ஸ்வீப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் இடத்துல நீ மாட்டினது கூட ஃபேக்கு தான். ஏன்னா அப்பதானே எதிரிங்க எல்லாம் உனக்கு கம்ப்ளீட்டா நம்புவாங்க நீ மாட்டிட்டன்ட்டு. ஒருவேளை நான் உனக்காக கெஞ்சாம இருந்திருந்தா கூட அவங்க ஃபேமிலி எல்லாம் நீ புடிச்சு வச்சிருக்க, அதை வச்சு நீ கெஞ்சி இருப்ப. கெஞ்சுறது மூலமா ஃபேமிலியை காப்பாத்தணும்னு எல்லாரும் சேர்ந்து உன்னை விடுவிச்சிருப்பாங்க. அதானே கரெக்டான்னு ஷாஷா கேக்குறா. அப்புறம் இதுக்கு நான் ஒன்னு இங்க கூட்டு வரணும், என் உயிரை பணையம் வைக்கணும்னு நீங்க கேட்டுட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா. ஏன்னா உனக்கு பாக்கணும், நான் எந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கேன், எந்த அளவுக்கு நான் உனக்காக ரிஸ்க் எடுப்பேன்னு பாக்கணும்னு ஆசையா இருந்திருக்கு. சோ அதனால என்னையும் இதுல ஒரு பகட காயா யூஸ் பண்றீங்க. நீங்க எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கும் மேலே நான் இங்க இருக்க போறது இல்ல, கிளம்புறேன்னு ஷாஷா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. நீங்க ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஷாஷா நீ சொன்ன எல்லாமே கரெக்ட், ஆனா உன்னை பகடக்காயா யூஸ் பண்ணேன்னு சொன்ன பாரு, அது மட்டும் தப்பு. நீ இல்லாத ஒரு உலகத்துல வாழ்றத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற எல்லாத்தையுமே என்னை விட்டுட்டு வர சொல்லு, உனக்காக நான் விட்டு வருவேன். ஆனா உன்னை விட்டு என்னால எதுக்காகவும் போக முடியாதுன்னு சொல்ல, என் கூட வராதுன்னு ஷாஷா அவனை தள்ளிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. நீங்க பாக்குறான். நீ மட்டும் கிளம்புன, நான் புடிச்சிட்டு வந்த அத்தனை ஊர்க்காரங்களையும் கொண்டு போட்டுருவேன், ஓகேவா அப்படின்னு கேக்குறான். ஷாஷா அவனை திரும்பி முறைக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம நீங்க ரகசியமா கிளம்பி ஏதோ முக்கியமா டீமன் தலைவர் இருக்கிற இடத்துக்கான சிக்னல் கிடைச்சிருக்குன்னு போறான். தனியா தான் போயிட்டு இருக்கான். பார்த்தா உண்மையாவே அங்க டீமன் தலைவர் ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாலேடி வேற தப்பிச்சு போயிட்டால, எல்லாரும் அங்க வந்துட்டு இருக்காங்க. என்னடா திரும்ப உயிரோட வந்திருக்க போல, போனா போதுன்னு உயிர் பொழைச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆரம்பிக்க,
ஷாஷா அங்க வந்துடுறா. அங்க இருக்கிற அடியாளுங்க கிட்ட இருந்து நீங்க காப்பாத்துறா. பாத்தீங்களா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சுத்தமா பிடிக்காது. இப்போ என்ன காப்பாத்துறதுக்கு வந்துட்டா பாருங்கன்னு நீங்க பேசிட்டு இருக்கான். கரெக்டா பார்த்தா நீங்கோட ஆளுங்க அந்த பக்கம் வராங்க. நீயே தலைவரோட ஒய்ஃப், குட்டி பையன் 2 பேருமே நீங்க கஸ்டடியில தானே இருக்காங்க. அந்த 2 பேரையும் நீங்க கூட்டு வர வச்சிருக்கான். என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் என்கிட்ட விட்டுரு. உன்னை போனா போதுன்னு உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு உன்னை டீமன் தலைவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க பாக்குறான், உன் குழந்தையவா நல்லா யோசிச்சு பாத்தியா? இங்க உன் பக்கத்துல ராஜகுரு நிக்கிறார்ல, அவர் குடும்பத்துல பிறக்கிற எல்லா வாரிசுக்கும் முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். அந்த மச்சம் இந்த குழந்தைக்கு இருக்கு. அப்படின்னா அது யார் குழந்தை அப்படின்னு கேட்க உடனே டீமன் தலைவன் ஷாக் ஆயிடுறான். அந்த குழந்தைய ராஜகுருவ 2 பேரையும் முதுக செக் பண்றான். 2 பேருக்கும் ஒரே மச்சம் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டீமன் தலைவன் கேட்க ஆரம்பிக்க அவன் ஒய்ஃப் சொல்றான், இது உன்னோட குழந்தை. நான் சொல்றேன், என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல அப்புறம் எப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி மச்சம் இருக்கும்னு சொல்லிட்டு நீயே தலைவன் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, ச்சீ, என் மேல கூட உனக்கு நம்பிக்கை இல்ல. என் மாஸ்டர் மட்டும் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன நான் ஏன் கல்யாணம் பண்ணியிருக்க போறேன். இவ்வளவு நேர்மையா வாழ்ந்ததுக்கு இதுதான் எனக்கு பரிசு. சந்தேகப்பட்டல, அதுக்காக இப்பவே என்ன கொன்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. இப்படி இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு ஷாக் ஆயிடுறான். ஏய்யா, உன் பொண்டாட்டி கூட நீ நம்ப மாட்டியா? அது உன்னோட குழந்தைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை இப்படி அநியாயமா கொன்னுட்டியேன்னு சொல்லிட்டு டீமன் தலைவனை அவனே கத்தியால குத்திடுறான். உடனே அங்க இருக்க குவாலேடி அங்க இருந்து வேகமா ராஜகுருவை மட்டும் கூட்டு போயிடுறா. நீயே தலைவன் சாகுற நிலைமையில இருக்கத பாத்துட்டு நீங்க அங்க போயிட்டு உண்மையை சொல்லு, அந்த பிளாக் மாஸ்க் போட்டிருக்கிறது யாரு யாருன்னு கேட்க ஆரம்பிக்க, தெரியாது, உனக்கு தெரியவே தெரியாது, இப்படியே கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு அங்கேயே டீமன் தலைவன் செத்து போயிடுறான். பித்து புடிச்ச மாதிரி நீங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஷாஷா பாத்துட்டு இருக்கா, இங்க ஒருத்தர் செத்து போயிட்டாரு, குழந்தை அனாதை ஆயிடுச்சு, அங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இது எல்லாமே நீ பிளான் பண்ணதானா அப்படின்னு கேட்க, இந்த டீமன் தலைவரை புடிச்சு விசாரிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த குழந்தைய பிளாக்மெயில் பண்றதுக்காக கூட்டு வந்தேன், யாரையும் கொல்லணுங்கிற எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு ஷாஷா சொல்றா. நான் எது சொன்னா நீ நம்புவ? எப்ப பாரு நான் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. எல்லாமே முடிஞ்சிரும் ஷாஷா, என் நம்பு. சீக்கிரமா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணும், அவ்வளவுதானே? எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். நீ மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு ஷாஷா கேக்குறா. அப்பதானே கண்டுபிடிக்க முடியும். எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சாதான் நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழ முடியும். அதுக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். நீங்க ஆனா மயங்கி விழுந்துடுறான். ஷாஷாக்கு வேற வழியே இல்ல. அவனை காப்பாத்தி கூட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறா. நீங்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஷாஷா இங்கிருந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு வேக வேகமா ஓடி வரான். ஷாஷா பார்த்தா ஒரு பூச்செடி தான் நட்டு வச்சிட்டு இருக்கா. நீங்க அங்க ஓடி வந்து, ஷாஷா நீ கவலையே படாத, உங்க ஊர்ல இருந்து புடிச்சிட்டு வந்த அத்தனை பேரையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், யாரும் எனக்கு வேணாம், நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே பண்ணுவேன், நீ மட்டும் என் கூட இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஷாஷா அங்க இருந்து கிளம்பிடுறா. தொப்பிய பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. அவர் பாக்குறாரு நம்ம ஷாஷாக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, நிறைய கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷாஷா கேட்டுட்டு இருக்கா, என் அத்தை இருக்காங்கல்ல பிங்க் ஷூ, அவங்களுக்கும் யாங்குக்கும் இருந்த காதல் கதையை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இந்த யாங் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே என் ஃப்ரெண்ட பத்தி எல்லா கதையும் சொல்றேன்னு தொப்பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம யாங்கு குட்டி வயசுலயே அனாதையா ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்த பையன் ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படிங்கறதால நிறைய சின்ன பசங்க சேர்ந்து அவன் பிச்சை எடுத்து சாப்பிடுற சாப்பாடு கூட புடுங்கி சாப்பிடுறாங்க. நாய்க்கு வச்ச சாப்பாடெல்லாம் யாங்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் பாத்துட்டு தொப்பி ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட கூட்டு போயிருக்காரு. தொப்பியோட அம்மாவும் இந்த குழந்தை பாவமா இருக்கு, நம்ம வீட்லயே வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வளர்த்திருக்காங்க. ஒரு தடவை தொப்பியோட அப்பா ஊருக்கு போகும்போது அங்க வர 3 பொறுக்கி பசங்க யாங்கையும் நம்ம தொப்பியையும் அடிச்சு போட்டு அவங்க அம்மாட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொன்னே போட்டுடுறாங்க. தொப்பி அழுதுட்டு இருக்க, யாங்க அங்க வரவன் இதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன், அம்மா சாவுக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஒரு தடவை சண்டை நடக்கிற இடமா இங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போகும்போது அங்க ஒருத்தர் பார்த்துட்டு, சின்ன தலைவரே நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்க முகத்தை பார்த்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்படியே நீங்கோட அப்பா முகம் தானே இவனுக்கு இருக்கு, அதனால. அப்போதான் யாங்குக்கு தெரியுது, நமக்கு இன்னொருத்தங்களோட அடையாளம் இருக்கு, அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கான். தொப்பிய பார்த்து, உனக்கு இது சரிப்பட்டு வராது, நீ வீட்ல போய் வெயிட் பண்ண, நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கான். தொப்பி போய் வேகமா கட்டி புடிச்சிட்டு எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நல்லா இருக்கேன், சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அடைய வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், சோ அதனால நீ கொஞ்ச நாள் இரு, நான் அப்புறம் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு தடவை தாமா வந்தான். பிங்க் ஷூவை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தான். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அங்க மறுபடியும் நீங்க வந்துடுறான். ஷாஷா என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போயிடுறான். பார்த்தா அங்க ஒரு மரம் இருக்கு. ஷாஷாவோட ஊர்ல மட்டுமே இருக்கக்கூடிய மரமா. இங்க வந்து உன் வீட்டை நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு உன்னை பார்த்தப்பவே இந்த மரத்தை நான் இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். பாரு பூ கூட பூத்து குலுங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஷாஷா நீங்க மேல இருக்க கோவமே இல்லாத மாதிரி இவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நீங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான்.
நானும் உனக்கு ஒரு gift குடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனோட கண்ண கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. சுத்தி ஸ்கிரீனா இருக்கு. நீங்க கண்ண ஓபன் பண்ணி விட்டா, ஷாஷாவோட சின்ன வயசுல அவ என்னென்னலாம் பார்த்தாலோ அது எல்லாத்தையுமே பெயிண்டிங் மாரி வரைஞ்சு வச்சிருக்கா. அழகான பூத்தோட்டம், இவளுக்கு ரொம்ப புடிச்ச சாக்லேட் கிடைக்கிற இடம், அப்புறமா அவளுக்கு ரொம்ப புடிச்ச கேக் கிடைக்கிற இடம், நாங்கெல்லாம் சேர்ந்து விளையாடுற இடம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறா. என் சைல்ட்ஹுட்ட நான் உன் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீ சைல்ட்ஹுட்டே இல்லன்னு ஃபீல் பண்ணல. இதுக்கும் மேல அந்த மாரி ஃபீலே பண்ணக்கூடாதுன்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஒரு மாரி டச்டா ஃபீல் ஆயிடுறான். நீங்க நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். நீ என்னை ஏமாத்துற, என்கிட்ட உண்மைய சொல்லாம மறைக்கிற. அது எல்லாத்தையும் தாண்டி கூட நான் உன்ன லவ் பண்றேன். ஆனா நீ யாரையுமே நம்ப மாட்டேங்கிற. எனக்கு புரியுது. உன்ன நம்புற அளவுக்கு யாரும் ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வீட்டுக்கு போணும் நீ. நான் சொல்றத கேளு. என் பாதையில குறுக்க நிக்காத. நீயும் வராத. ஏன்னா நீ அங்க வந்தனா அடைஞ்சு கிடப்ப. அதுவும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்னு சொன்னேன்ல. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நான் வீட்டுக்கு போணும். என்ன தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிங்கக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறா. அடுத்த நாள் குவான் வேகமா கல்யாண ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னு நிங்க கிட்ட ஓடி வரான். ஷாஷா இல்ல. ஷாஷா அங்கிருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோகமா சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா மறுபடியும் அவளோட இடத்துக்கு வந்துடுறா. அங்க வேகமா ஓடி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறா லிம்போ. ஷாஷாக்கு ஓங்கி ஒரு அறை விழுது. அடுத்த அறை விழுறதுக்குள்ள யூச்சி கைய பிடிச்சிடுறான். எதுவா இருந்தாலும் பெரியவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு உள்ள கூட்டு போயிடுறான். ஷாஷா வேகமா உள்ள போறா. ஷாஷாவோட அம்மா அப்பா மத்த பிரிவோட தலைவர்கள்னு எல்லாரும் இருக்காங்க. ஷாஷா அங்க மாஸ்டர் முன்னாடி அவளோட வெப்பனை வைக்கிறா. இத வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. நான் நீங்க என்ன தகுதி கொடுத்தாலும் ஏத்துக்க ரெடி ஆயிட்டேன்னு சொல்ல சில பேர் இவளுக்கு பெரிய பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஷாஷா யாரோட உயிருக்கும் எந்த பாதிப்பும் வர மாதிரி நடக்கல. அது மட்டும் இல்லாம நம்மள அட்டாக் பண்ணும்போது கூட நமக்கு யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் நடந்தா. அவளுக்கு பெரிய தண்டனையா அப்படின்னு கேட்க அங்க ஒருத்தர் இருக்காரு. பைத்தான் சாட்டை இருக்குல்ல, அதை வச்சு ஷாஷாக்கு 7 அடி கொடுக்கணும்னு சொல்ல அந்த சாட்டை ரொம்ப கொடுமையானதான். சக்தியவே அழிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதான். இவ்வளவு ஈஸி தண்டனையான்னு சில பேர் கத்துறாங்க. யூச்சியோட அப்பா அங்க வந்துட்டாரு. என்னையா பண்ணிட்டு இருக்க? இவளோட அத்தை பிங்ஷு மட்டும் இல்லனா நம்ம எல்லாம் இருந்தே இருக்க மாட்டோம். அந்த குடும்பத்துக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்க. 7 சாட்டை அடியே ஓவர் தான். அமைதியாருன்னு சொல்லிடுறாரு. ஷாஷாக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு முடிவாயிடுது. அவளோட தண்டனைய பாக்குறதுக்கு எல்லாருமே கூடிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஷாஷாக்கு கையில சாட்டை எடுத்துட்டு வந்து மாஸ்டரே அடிக்கிறாரு. முதல் அடி, 2வது அடி, 3வது அடி அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கி வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா. ஆனா ஒவ்வொரு தடவையும் கீழே விழும்போதெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறா. ஷாஷாவோட மாஸ்டர் அவளுக்கு ஒரு தடவை அவங்க அத்தை சின்னதா அடிச்சப்ப கூட சண்டை போட்டிருக்காரு. குழந்தை ஏன் அடிக்கிறேன்னு அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்மளே அடிக்க வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாஷாவை அடுத்தடுத்து அடிக்கிறாரு. 7 அடி ஒரு வழியா வாங்கிடுறா. அதுக்கும் மேல ஷாஷாவை தாங்க முடியல. அப்படியே பொத்துன்னு மயங்கி அந்த இடத்துலயே விழுந்துடுறா. அவ கண்ணு காணா நீங்க முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டே அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. நீங்களுக்கும் பயமா இருக்கு. ஷாஷாக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாங்கன்னு. ஷாஷாவை பார்த்து இங்க யூச்சியோட அப்பா, ஷாஷாவோட அம்மா அப்பா, மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. தண்டனை முடியுது. அடுத்த நாள் அவளுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்க. ஷாஷாவோட அம்மாவும் அப்பாவும் ஏன் மாஸ்டர் இவ்வளவு கொடூரமா அடிக்கணும்? சின்ன பொண்ணுதானே அவன் சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேற ஒரு வருஷம் அவ அடைஞ்சே கிடக்கணும். வெளியே யாரையும் பார்க்க கூடாது. யூச்சி மட்டும்தான் அவளுக்கு மருந்து கொடுக்கற வேலைனா கூட பாத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உங்க மாஸ்டர் வராரு. இந்த சூப்பு போய் இந்த ஷாஷாக்கு கொடுங்க, யூச்சி கிட்ட கொடுத்து விடுங்கன்னு சொல்ல சூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஷாஷாவோட அத்தை நம்ம மாஸ்டருக்காக ஒரு செடி வச்சாங்கல்ல, இத குடிச்சா உனக்கு சக்தி அதிகமாகும்னு இத்தனை வருஷமா வச்சிருந்தவரு அந்த செடியை பறிச்சு அதுல சூப்பு போட்டு கொடுத்திருக்காரு. ஷாஷா அம்மாக்கே லைட்டா கோவம் போயிருது. யூச்சி நேரா கிளம்புறான். ஷாஷா இருக்கிற குகைக்கு இவன் மட்டும் தான் போக முடியுமா? உள்ள வந்துட்டு ஷாஷா மருந்து குடின்னு சொல்றான். ஷாஷா குடிக்கிறா. போதும் சீனியர், இதுக்கு மேல எதுவும் வேணாம், நான் கொஞ்சம் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறா. இங்க நீங்க கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஷாஷாக்கு தண்டனை முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்ல. வீட்லயே அமைதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கு டைம் வேணுமா? யூச்சி மட்டும் தான் உள்ள போய் பாத்துட்டு வர முடியுமா? அங்க உள்ள பாதுகாப்பு குகை இருக்கு. அங்கதான் அவங்க இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்ல நீங்க எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.